சர்க்கரை அளவை எப்படி குறைக்கலாம்? பிளட் சுகர் லெவல் அதுவும் ஒரு சிலருக்கு சாப்பிட்ட உடனே ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுதுங்க. 250, 300 இந்த மாதிரி அதிகரிக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம உணவு எடுத்த உடனேயே நமக்கு சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு காரணம், சாப்பிட்டு ஒரு மணி நேரத்துக்குள்ளே இல்லை 2 ஹவர்ஸ்க்குள்ளே செக் பண்ணி பார்த்தோம்னா அதிகமாக இருக்கும். இல்லை ஒரு சில நேரங்களில் எனக்கு காலை உணவு எடுக்கும்போது அப்படி இருக்குது, இல்லை மதிய உணவு எடுக்கும்போது சுகர் லெவல் அதிகமாகுது. இந்த கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய இதனோட அப்போ உணவு முறைகள் காலையில் என்ன பண்ணலாம்? ஒரு சிலருக்கு இந்த டவுட் இருந்துக்கிட்டே இருக்கும். ஃப்ரூட்ஸ் நான் நிறைய சாப்பிடலாமா? சர்க்கரை நோயாளிகள் காலை நேரத்தில் ஃப்ரூட்ஸ் எடுக்கலாமா, இல்லை இரவு நேரத்தில் வெறும் ஃப்ரூட்ஸாகவே சாப்பிடலாமா? இதனோடு சேர்த்து நம்ம என்ன சித்த மருந்துகள் எடுத்தால் பிளட் சுகர் லெவல் நமக்கு கண்ட்ரோலில் இருக்கும்? இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். சர்க்கரை அளவை எப்படி குறைக்கலாம்? பிளட் சுகர் லெவல் அதுவும் ஒரு சிலருக்கு சாப்பிட்ட உடனே ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுதுங்க. 250, 300 இந்த மாதிரி அதிகரிக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? அப்போது நம்ம உணவு எடுத்த உடனேயே நமக்கு சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு காரணம், சாப்பிட்டு ஒரு மணி நேரத்துக்குள்ளே இல்லை 2 ஹவர்ஸ்க்குள்ளே செக் பண்ணி பார்த்தோம்னா அதிகமாக இருக்கும். இல்லை ஒரு சில நேரங்களில் எனக்கு காலை உணவு எடுக்கும்போது அப்படி இருக்குது, இல்லை மதிய உணவு எடுக்கும்போது சுகர் லெவல் அதிகமாகுது. இந்த கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும். இதை சரி செய்யறதுக்கு என்ன பண்ணணும்? உணவு முறைகளில் மாற்றம் கொண்டு வரணும். லோ கிளைசெமிக் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம ஃபாலோ பண்ணால் மட்டும்தான், எப்படின்னா நமக்கு ரத்தத்தில் சர்க்கரை அளவு உணவு எடுத்த பிறகும் அது பேலன்ஸாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சாப்பிட்ட உணவில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் பிளட்ல கலக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்போது லோ கிளைசெமிக் இண்டெக்ஸ் அப்படின்னா ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்கணும், லோ கார்போஹைட்ரேட் டயட்டாக இருக்கணும். ஸோ அப்போ நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் கார்போஹைட்ரேட்ஸ் குறைவாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதே சமயம் ஃபைபர், அதுவும் சால்யூபிள் ஃபைபர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? சாப்பிட்ட உடனே அது செரிமானம் ஆகி நமக்கு உடலுக்கு நன்மை செய்யக்கூடியதாக இருக்கணும். இதனால் நமக்கு பாடியில் குடல் பகுதியில் ப்ரோபயோட்டிக்ஸும் அதிகமாகிறதுனால நமக்கு சுகர் லெவல் மெயின்டைன் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதனோட அப்போ உணவு முறைகள் காலையில் என்ன பண்ணலாம்? ஒரு சிலருக்கு இந்த டவுட் இருந்துக்கிட்டே இருக்கும். ஃப்ரூட்ஸ் நான் நிறைய சாப்பிடலாமா? சர்க்கரை நோயாளிகள் காலை நேரத்தில் ஃப்ரூட்ஸ் எடுக்கலாமா, இல்லை இரவு நேரத்தில் வெறும் ஃப்ரூட்ஸாகவே சாப்பிடலாமா? இதற்கு என்ன பண்ணோம்னா, காலை நேரங்களில் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை ஃப்ரூட்ஸாக நம்ம மாற்றிக்கலாம். ஸோ அப்போ பழ வகைகளை காலை நேரத்தில் நம்ம சாப்பிடலாம். அதுவும் எந்த மாதிரி நான் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக நெல்லிக்காய் கண்டிப்பாக இதில் இருக்கணும். அவசியம் நெல்லிக்காய் இருக்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்தது பார்த்தோம்னா இந்த வாழை. ஸோ பனானா நம்ம சர்க்கரை நோயாளிகள் எடுத்துக்கலாமா அப்படின்னா, பெரிய சைஸில் இருக்கக்கூடிய வாழை இருக்குது இல்லைங்களா? இப்போ உதாரணத்துக்கு இந்த செவ்வாழை சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி நேந்திரம், இந்த மாதிரி பெரிய சைஸில் இருக்கக்கூடிய வாழையை தவிர்க்கிறது நல்லதாக இருக்கும். அதனால் நமக்கு என்னென்னா பிளட்டில் குளுக்கோஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அப்போது சின்ன சைஸில் கற்பூர வாழையோ இல்லை பேயன் வாழை, ஏலக்கி இந்த மாதிரி சின்ன சைஸில் இருக்கக்கூடிய வாழையை நம்ம சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த ஃப்ரூட்ஸை தாண்டி சில விஷயங்கள், முளைக்கட்டிய தானிய வகைகள் இருக்குது இல்லைங்களா? இதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். தினமுமே பார்த்தோம்னா முளைக்கட்டிய கேழ்வரகு இல்லை கேழ்வரகில் செய்த ஏதாவது உணவுகளை நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம். இது சாப்பிடும்பொழுது தான் நம்ம உடல், அதாவது சாப்பிட்டோன்னே எனக்கு பிளட் குளுக்கோஸ் லெவல் அப்படியே ரத்தத்தில் இன்க்ரீஸ் ஆகுதுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவர்களுக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த கேழ்வரகு நம்ம உணவில் சேர்த்து சாப்பிடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய பிளட் சுகர் லெவல் நமக்கு குறைய ஆரம்பிக்குதுன்னு சொல்லலாம். இதனோடு சேர்த்து நம்ம என்ன சித்த மருந்துகள் எடுத்தால் பிளட் சுகர் லெவல் நமக்கு கண்ட்ரோலில் இருக்கும்? இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது சீந்தில் சூரணம் நமக்கு பயன்படுது. சீந்தில் மூலிகையிலிருந்து செய்யக்கூடிய சீந்தில் சர்க்கரை இதுவும் நம்ம பயன்படுத்தலாம். பொதுவாகவே சீந்தில் நம்ம பயன்படுத்தும் பொழுது இதனோட ஹெல்த் பெனிஃபிட் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம உடல், அதாவது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை குறைக்கும். சர்க்கரையினால், அதாவது பிளட் சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகும்போது வரக்கூடிய நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், காலில் எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்குது, ஒரு நம்னஸ் மதமதப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் சீந்தில் சர்க்கரை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மெடிசன் ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஒரு நாளைக்கு 1 கிராம் அளவுக்கு சாப்பிட்டாலே
நம்ம பிளட் சுகர் லெவல் கரெக்டாக மெயின்டைன் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். சுகர்னால வரக்கூடிய பாடி டயர்ட்னஸாக இருக்கட்டும், உடல் பருமனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஒரு சிலருக்கு நம்ம கால்களில் ஏற்படக்கூடிய சில வகையான புண்கள் இருக்கும். டயபெட்டிக் அல்சர் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இதை சரி செய்யறதுக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த சீந்தில் சர்க்கரையை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ தொடர்ந்து இந்த சீந்தில் சர்க்கரை ஒரு நாளைக்கு ஒரு வேளை நம்ம பயன்படுத்தும் போது வெந்நீரில் கலந்து குடிக்கும்போது நம்ம பிளட் சுகர் லெவல் நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதை தாண்டி வேறு என்ன வழிமுறைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால், நம்மளோட கிளினிக்லேயே ஸ்பெஷல் மெடிசனாக ஒன்று கொடுத்துட்ருக்குறோம். இந்த மெடிசன் அப்படின்னு சொல்லும்பொழுது இதில் கிட்டத்தட்ட 18லிருந்து 20 வகையான மூலிகைகளை சேர்த்து கொடுத்துட்ருக்குறோம். மதுமேக குடிநீர் சூரணம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மதுமேக குடிநீர் சூரணமே நிறைய மூலிகைகள் சேர்த்து ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து வேறு வேறு மாதிரியும் இருக்கும். ஸோ இதில் முக்கியமாக பார்த்தோம்னா வில்வ மரப்பட்டை, மாவிலங்கப்பட்டை, நாவல், கொன்றை இந்த மரங்களோட பட்டையிலிருந்து செய்யக்கூடிய ஒரு முக்கியமான மெடிசன் தான் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இது எல்லாமே அதிகமாக டேனிக் ஆசிட் இருக்கக்கூடிய மூலிகைகள். அப்போது இந்த துவர்ப்பு சுவை நம்ம எடுக்கும் பொழுது நம்ம பிளட்ல இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு நமக்கு நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். இந்த கஷாயம் கிட்டத்தட்ட ஒரு 30 நாள் நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு அகைன் நம்ம வந்து பிளட் சுகர் லெவல் டெஸ்ட் பண்ணும்பொழுது நம்ம பிளட் சுகர் லெவல் நல்லாவே குறைஞ்சிருக்கும். முக்கியமாக HbA1c லெவல் அபவ் 9க்கு மேலே இருக்கும்போது நிறைய நபர்களுக்கு அந்த 9க்கு மேலே இருக்குங்க, இது எனக்கு வந்து குறையவே இல்லைன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த கஷாய பொடியை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இதில் இதை தாண்டி இன்னும் சில மூலிகைகளும் இருக்கிறதுனால சுகர் லெவல் மட்டும் இல்லை, சுகர்னால் வரக்கூடிய நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், வயிற்றில் புண்ணு இருக்கா, அல்சர் இருக்கா, அதை குணப்படுத்துவதற்கும், ஒற்றை தலைவலி பிரச்சனையோ இல்லை தைராய்டு சார்ந்த பிரச்சனைகளோ இதை சரியாக்கிறதுக்கு நமக்கு இந்த கஷாய பொடியை பயன்படுத்திக்கலாம். ஸோ தொடர்ந்து இந்த கஷாயத்தை நம்ம பயன்படுத்தும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி தினம் நான் வாக்கிங் போகிறேன், எந்த அளவுக்கு நான் வந்து வாக்கிங் போகணும், அதாவது நம்ம காலையில் ஒரு அரை மணி நேரம் போகலாமா அப்படின்னா நிச்சயம் போகலாம். இதனோட சில யோக பயிற்சிகள் செய்யும் பொழுதும் நம்ம பிளட் சுகர் லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ வாக்கிங் போகிறது அப்படின்னு சொல்கிறது காலை நேரம் சிறந்ததாக இருக்கும் சொல்லலாம். ஸோ காலையில் நம்ம வந்து ரொம்ப சன்ரைஸ் வர்றதுக்கு முன்னாடி ஏர்லி மார்னிங்கில் கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் வாக்கிங் போயிட்டு திரும்ப ஒரு ½ அன் ஹவருக்கு அப்புறம் நம்ம வந்து யோகா ஃபாலோ பண்ணும்போது அந்த டைமில் இந்த கஷாயம் நம்ம குடித்தோம்னா பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸும் நமக்கு வெளியில் வர ஆரம்பிக்கும். இதுக்கப்புறம் மலச்சிக்கல் தொந்தரவு நிறைய சர்க்கரை நோயாளிகளுக்கு இருக்குது. இந்த மலச்சிக்கலை நம்ம சரி செய்யறதுக்கான வழிமுறைகள் ரொம்ப முக்கியம். ஸோ இதில் நம்ம திரிஃபலா சூரணம் பயன்படுத்தலாமா? தாராளமாக பயன்படுத்தலாம். இல்லைங்க, ஒரு சிலர் சொல்லுவாங்க திரிஃபலா சூரணம் இரவு நேரத்தில் எடுத்தாலும் அது வந்து எனக்கு மலச்சிக்கல் தொந்தரவுக்கான ஒரு தீர்வாக இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா திரிஃபலா சூரணத்தோடையே சம அளவு நிலாவாரை சூரணமும் நம்ம பயன்படுத்தலாம். ஸோ திரிஃபலா சூரணம், நிலாவாரை சூரணம் ரெண்டுமே நம்ம கலந்து இரவு நேரத்தில் ஒரு 4லிருந்து 5 கிராம் வெந்நீரில் நம்ம குடிச்சிட்டு வரணும். ஸோ இந்த மாதிரி குடிக்கும்போது நம்ம பிளட் சுகர் லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து, ஏன்னா திரிஃபலாவும் நமக்கு என்ன ஆகும்னா பிளட் சுகர் லெவலை குறைக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம செக் பண்ணும்பொழுது அடுத்த 3 மாதங்களில் நம்ம HbA1c லெவல் செக் பண்ணுறதுக்குள்ளேயே அந்த HbA1c லெவல் நமக்கு நார்மலாக இருக்கிறது நமக்கு தெரிய வரும். ஸோ நிலாவாரை சூரணமும் திரிஃபலாவும் சேர்ந்து பயன்படுத்தும் போது மலச்சிக்கல் தொந்தரவு மட்டும் கிடையாது, நம்ம பிளட்ல இருக்கக்கூடிய சுகர் லெவலும் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை குறைப்பதற்கு எளிமையான சித்த மருத்துவ முறைகள் பற்றி பார்த்தோம். இது தொடர்பான சந்தேகங்களோ மருத்துவ ஆலோசனைகளோ உங்களுக்கு தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.